Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. ஐயம்மா ஐயா புதையல் மினுங்குதே. கீதா இடி கீதா தொட்டு கண்ண வைட்டி. இம்மா நம்ம கனவுல நினைச்சு பார்த்திருப்போமா இவ்வளவு பெரிய புதையல் கூடார நமக்கு கிடைக்கும். ஐயோ மாரியம்மா காளியம்மா உன் கோயிலுக்கு விரதம் இருந்ததெல்லாம் போய் ஆவல்ல. எம்மா நான் நினைச்சா பார்த்தேன் தங்கத்தை அள்ளிட்டு பெரிய வீடா கட்டிடணும்மா. எப்பங்க உள்ள பணம் சீக்கிரம் போவோம், ஆர்வமா இருக்கு. இதுல இருந்து கிடைக்கக்கூடியதுல பாதி பைசாக்கு என் மாப்பிளைக்கு நிறைய கிஃப்டா வாங்கி கொடுக்கணும். ஐயோ சீக்கிரம் உள்ள போவோம். எப்பா முருகா, தண்டாயுதபாணி, ஞானவேலா, திருச்செந்தூர் ராசா, என்ன கடன் இல்லாம கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு நீ தந்துதான் நினைச்சுக்கிடுதே முருகா. என் குடும்பம் இனி ஓஹோன்னு ஆக போகுது முருகா. பரவாயில்ல சுரு, நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நீயும் நல்லா இருக்கிறதா உன்னை இங்க கூட்டு வச்சேன். இது சுரு, இந்த பைசாவை எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்தேன்னு வை. உங்க அம்மா எல்லாத்தையும் மறந்து நமக்கு உடனே டும் 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 டுவாக்கா. ஏல உள்ள போவோம்ல, எவ்வளவு நேரம்? வயசான நேரம் காலு கடிக்குது. போதையில எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். அப்பு, நம்ம 3 பிள்ளையில எப்படி கரை சேர்க்க போறோம்னு கவலைப்பட்டோம்ல. பாத்தியா, கடவுளே நமக்கு கொண்டு வந்து தந்திருக்காரு. ஆமா வள்ளி, என் தங்கச்சி மருவளுக்கு கட்டி கொடுத்த கடன் எல்லாத்தையும் அடைச்சி முடிச்சிருவேன். தங்கச்சி மருவ போனாலுவா போங்க தள்ளிக்கிட்டு கொண்டுட்டு வாரா. எங்க போனாலும் அவளையும் தூக்கிக்கிட்டே திருவியா. பொம்பளையில அவளுவா அவளை கடத்தையும் வாந்தரையில தட்டிக்கிட்டு அவளை பிள்ளைகள் குட்டியோடு நிம்மதியா இருக்காளுவா. இப்ப வரைக்கும் கஷ்டப்படுகிறதுன்னா உன் ஆத்தாக்காரிக்கு இதுவும் தெரியாது. அவ என்ன எதனா அறுத்து கிழிச்சிட்டு கிடக்கா. சும்மா இருட்டி வள்ளி, எங்க வந்து என்னத்தை பேசிட்டு இருக்க? சந்தோஷமா சொல்லும் போது சந்தோஷமா எடுக்க மாட்டான். பேசாம இருந்துக்கிடணும். தலையில தூக்கி வச்சு ஆடுவோம் குடும்பத்தையே. என்ன எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு. எப்படியோ சுத்தி சுத்தி இந்த கடைசி அத்தியாயத்துக்குள்ள வந்துட்டீங்க. கதவை திறக்கலாமா? முதலில் இருக்கும் 2 பெண்கள் கதவினை தொடுங்கள். கதவினை தள்ள முயற்சி செய்யுங்கள். கீதாக்கா, நெஞ்சிலிருந்து செத்து போயிடாத. அப்புறம் இருக்க புதையில இல்லாம போய் பேச வாய மூடு. எப்படி புதையில எல்லாரும் பாத்துட்டீங்களா? இதுல இருக்க எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா இதுல விளையாடுறதுக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் மட்டும்தான் வரணும். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் அப்படியே முன்னாடி போய் நில்லுங்க. இதுல எதுக்கு குழப்பம்? ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் மட்டும்தான் போகணும். யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் டைம் தருவேன். முடிவு பண்ணிட்டு முன்னாடி நில்லுங்க. ஏன் அப்பு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு புத்தி மட்டும். நான் போறேன். யாமட்டி, உனக்கு அப்படி என்னது தெரியும்? அங்க போய் நின்றுட்டு வள கொலன்னு பேசிட்டு இருப்ப. நான் போறேன். நல்ல வேலை, நம்ம குடும்பத்துல இருந்து நான் மட்டும்தான் இருக்கு. நானே போய் அவ்வளவு நகையும் தங்கத்தையும் அள்ளிட்டு போயிட வேண்டியதா. மகேஷே, நீ சின்ன பையன்ல, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவரே உன்னைய ஏமாத்திடுவாரு. நானே போறேன்னா. சரிம்மா, கொஞ்சம் அமைதியா பேச. அவர் காதுல விழுந்துறாம. அது வேற. இல்லன்னா தப்பா சொல்லல. நமக்கு மட்டும்தான் 2 பங்கு. ஒன்னு எங்க அம்மா வீட்டு பங்கு, இன்னொன்னு நம்ம 2 பேருக்குள்ள பங்கு. சுரு, சீக்கிரமா உனக்கும் எனக்கு டும் 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 வாக்கா. டிங்கிட்டு டிங்கிட்டு. இதுவ வேற சவன் என்ன பாடுபடுத்துதுவா? இல்ல பத்திரக்காளி, நான் சொல்லத பாரு. ஏதாவது போட்டிக்கிட்டி வச்சவனா நான் தான் ஜெயிப்பேன். உனக்கு அந்த திறமையெல்லாம் கிடையாது. நானே போறமட்டி. பொம்பளையில தான் அந்த நகைக்கு பணத்துக்கெல்லாம் சரியான ஆளு. சொன்னா கேளும், சிந்திக்க மாட்டேரு. நானே போறேன். இன்னும் முடியலையா?
நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, முன்னாடி போய் நில்லுங்க. எப்பா எல்லார் வீட்லயும் பொம்பளை தானே போது, அம்மாவே அனுப்பிவிடு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி போ போ, அடம் பிடிச்சா சமாளிக்க முடியுமா? முன்னாடி போ. போங்க, நேரா தெரியுற அந்த வட்டத்துக்குள்ள போய் நில்லுங்க. வள்ளி, கையில என்னெல்லாம் தேர்தோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா, நம்ம இனி பெரிய வீடு காரணம் ஜாலியா இருக்க போறோம். பத்திரக்காளியக்கா மெதுவா இறங்க. இத மட்டும் சுருதி வீட்ல எடுத்துட்டு போனா அவங்க அம்மா நம்மள எவ்வளவு பாராட்டுவாங்க. ஏற்கனவே நம்ம மேல ஒரு நல்ல இது இருக்கு, இதுல தங்கத்தோடி போனா ஐயோ சுருதி, சுரு சுரு சுருதி, நீதான் எனக்கு சுருதி. இனிமேல் ஜாலி. இனிமேல் வள்ளியை எங்க அம்மா ஏசவே மாட்டா. வள்ளி வந்த பிறகுதான் இவ்வளவு வசதின்னு ஊர் முழுக்க பாராட்டுவா. எப்பா, வள்ளிக்கும் எங்க அம்மைக்கும் இருக்க சண்டை இன்னையோடி முடிஞ்சு நான் நிம்மதியாயிருவேன். உள்ள போயிட்டாளுவோ என்னென்ன கூத்து காட்ட போறாளுவளோ. ஐயோ சுத்தி முத்தி ஒரே நகையும் தங்கமா இருக்கே, எப்ப அள்ளிட்டு போவோன்னு இருக்கு. இனிவா பத்திரகாளி, நாங்களும் வந்துட்டோம். வள்ளி, மேல இருக்கிற 8 பேரும் முன்னாடி இருக்கிற சக்கரத்துல ஒவ்வொன்றையும் நின்னுக்கோங்க. இந்த சக்கரமா? எந்த சக்கரத்துல நிறைய பணம் இருக்கு, நினைക്കാം. இந்த இடத்துல தங்க வாள், தங்க நெக்லஸ், தங்க செயின், தங்க காசு, தங்க பிஸ்கட்னு எல்லாமே தங்கத்தால நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாரும் அதை யோசிச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 2 நிமிஷத்துக்குள்ள அது எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க. உங்க தேவையே என்கிட்ட சொல்லுங்க. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க எப்படி ஒத்துமையா இருந்தீங்களோ அதே ஒத்துமை, அதே குடும்ப ஒத்துமையோடு தான் நீங்க விளையாடணும். புரிஞ்சுதா? ஐயா, பத்திரகாளி, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன நகையெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் யோசி. வள்ளி நம்ம பொடி சொல்லுக்கு நகை யோசிட்டி. ஏம்மா எனக்கு ஒரு பிரேஸ்லெட், என் மாப்பிளைக்கு ஒரு காப்பு, பிரேஸ்லெட், ஒரு வாள், நல்ல பெரிய வாளா வாங்கிட்டு போய் அதுல கேக் வெட்டணும். நம்ம என்னத்தை யோசிக்கிறதுக்கு? தங்க கண்ணாடி ஒண்ணு கேட்போம், தங்க கம்பு ஒண்ணு கேட்போம், தங்க சட்டை, தங்க சூன்னு கேட்க வேண்டியதான். ஐயோ, இதுல என்னத்தை கேட்கறதுக்கு என்னத்தை வாங்கிறதுக்குன்னே தெரியலையே. மொத்தத்தையும் கேட்ட வேண்டியதான். இதோ உங்களது கடைசி அத்தியாயம். எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருங்க. தங்க வளையல, தங்க நெக்லஸ், முறுக்கு செயின். ஐயோ என்ன கேட்கவே தெரிய மாட்டேங்குது. முறுக்கு செயின் கண்டிப்பா வேணும். அது ஒரு 30 பவுன்ல ஒரு பெரிய வடம் மாதிரி ஒரு செயின் வேணும். 3 பிள்ளைகளுக்கு காப்பு வேணும். ஐயோ, என் புருஷனுக்கு நெக்லஸ் வரிசி, எனக்கு நெக்லஸ் வேணும். என் புருஷனுக்கு பெரிய பிரேஸ்லெட் வேணும். தங்க பிஸ்கட், தங்க ட்ரெஸ், தங்க வளையல், ஒரு அழகான தங்க செயின், பிரேஸ்லெட், காப்பு, எல்லாரும் வாயை பொளக்க மாதிரி நிறைய வேணும். என் கட்டளைப்படி நீங்கள் விரும்பியதெல்லாம் கேட்டதெல்லாம் நடக்கட்டும். இது எல்லாம் எங்களுக்கா? நீங்கள் கேட்ட தங்கம் நகை எல்லாம் வந்து விட்டது. எல்லாம் உங்களுக்கு. ஆனால் ஆனா எம்மா, உனக்கு மட்டும் ஏன் ஒண்ணுமே வரல? ஐயே, ஏ லட்சுமி, மனசுல ஒண்ணும் நினைக்கலையாட்டி நீ? பியாதியில போவ கடத்த வந்த லட்சுமி வேண்டாங்க பாரு. ஏன் லட்சுமி அக்கா வேண்டாம்னா வாங்கி எங்களுக்காக தந்திருக்கலாம்ல. அப்படி இல்ல கீதா, ஒண்ணும் இல்ல. எதற்காக நீங்கள் எதுவும் நினைக்கவில்லை? சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள். உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இந்த வாய்ப்பை தவற விடாமல் கேளுங்கள். அனைத்தையும் உங்கள் முன் கொண்டு வருகிறேன். ஐயே, லட்சுமியத்தை பாரு, லட்சுமியத்தை கேளுங்க. நிறைய கேளுங்க. இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். லட்சுமி, எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். இப்படி பண்ணிட்டே பாரு, நல்ல பெருசா கேளு, தருவாரு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நகையெல்லாம் வேண்டாம். எனக்கு அந்த ஆட்சியை மட்டும் அனுப்பி விட்டுருங்க. மொட்டாச்சி எங்க கூட வந்தாலே போதும். ஏன் லட்சுமி அக்கா கிறுக்கியாக்கா? நிறைய கேளு, பெரிய பெரிய பணம் பொருள் எல்லாம் கேளு. அது இருந்தா வீட்டுல போய் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். அதை விட்டுக்கிட்டு ஆட்சி தான் வேணும், பச்சி தான் வேணும்னு ஆளப்பாரு. என்னது இது? லட்சுமிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஆட்சியை கட்டி வச்சு இவ அளவா போறா. நகையும் பணமும் கேட்கறதுக்கு இல்லாம. நீங்க யாருன்னு
எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் நான் சொல்லுவேன், எனக்கு இந்த நகையோ இந்த தங்க கட்டியும் வேண்டாம். எனக்கு மொட்டாச்சு திருப்பி கொடுத்துருங்க. நகை பணம் எல்லாத்தையும் நான் வெளியில போய் சம்பாதிச்சுக்கிடுவேன். என் பிள்ளைய கட்டி கொடுக்கறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன். ஆனா ஆட்சி மட்டும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கலன்னா ஒரு உயிரை நாங்க இழந்த மாதிரி ஆயிரும். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எனக்கு நகையோ தங்க கட்டியும் வேண்டாம். மொட்டாச்சு திருப்பி கொடுத்துருங்க. லட்சுமி, என் லட்சுமி நல்ல யோசி லட்சுமி. என்ன லட்சுமி நீ, உனக்கு மதிப்பே தெரிய மாட்டேங்குது. இங்க வந்ததுனால தானக்கா இந்த நகையெல்லாம் நமக்கு கிடைக்கு. இதுவே இங்க வராம இருந்திருந்தா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது தானே. வெளியில போய் நான் இருக்க பணத்தை வச்சு என் பிள்ளைய பாத்துக்கிறவே இல்லைன்னா சம்பாதிச்சுக்கிறவே. ஆனா இங்க இருந்து வெளியே போகும்போது ஆட்சி மட்டும் கிடைக்கலன்னா வேண்டாம்க்கா, தப்பு மேல தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும்க்கா. நீங்க எல்லாரும் இந்த நகையெல்லாம் வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் ஆட்சியை மட்டும் தந்துட்டா போதும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ தான் கரெக்டா முடிவெடுத்திருக்க. கடவுளே, அவர் கோவப்பா சிரிக்காரு போல. இங்க போச்சு, ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாம ஆக போகுது. எல்லாமே போயிட்டு என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எல்லாம் இவளால வந்துச்சு. ஐயோ, நானே என் பொண்டாட்டிய பத்தி நினைக்கல. இவளுக்கு என்ன கவலை? இதத்தான் நான் உங்ககிட்ட சோதிச்சு பார்த்தேன். அப்போ எல்லாருமே நகைக்கும் பணத்துக்கும் தங்கத்துக்கும் தான் ஆசைப்படுவீங்க. இந்த அன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும்தான் இதை எதுக்குமே ஆசை இல்லாம இருக்கு. குடும்பம்னா என்னன்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. உங்க எல்லார்கிட்டையும் நான் சொன்னது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். இதை இறுதி வரை கடைபிடிச்ச இவங்க மட்டும்தான் இந்த போட்டி, அதாவது இந்த புதையலை எடுக்க தகுதியானவர்கள். இந்த போட்டியின் வெற்றியாளரும் புதையலுக்கான சொந்தக்காரரும் இவர் மட்டுமே. நீங்கள் யாரும் அதில் ஈடுபட மாட்டீர்கள். ஐயோ, நகையெல்லாம் போச்சா? பியாதி எடுப்பா. அவளை நினைச்சிருக்க வேண்டியது அந்த கிழவிய. போச்சே போச்சே. என் கல்யாணம் சுருதி. இதோ உன் நேர்மைக்கான பரிசு. ஐயோ, மொட்டாச்சி வாராவளே, எல்லாத்தையும் கேட்டிருப்பாவளோ. லட்சுமி, லட்சுமி, இங்க உள்ள எல்லா வேலையும் நம்பி நம்பி உன்னை அறுத்து குளிச்சுட்டு கிடந்த மட்டி. கடைசியில நீ மட்டும்தான் உண்மையே அடைக்க வச்சுட்டி. அப்படி இல்லாச்சு சவத்து மூஞ்சோல எவ்வளவு வாயை குறைஞ்சி என்ன இருக்கும். எல்லாவளும் நகை வேணும் தங்க வேணும்னு சொன்னாலுவா. எல்லாவளும் அவ்வளோ குடும்பத்துக்கு சேர்க்கறதுக்கு மட்டும்தான் இருந்தாலுவா. ஆனா நீ மட்டும் ஏமிட்டு என்னைய கூப்பிட்ட. மண்ணு சுருட்டு. லட்சுமி, ஒன்ன வேணா தப்பா நடந்துட்டு லட்சுமியை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. லட்சுமி தான் பெரியவா. இந்த உலகத்திலேயே அவ மனசுதான் ரொம்ப தூய்மையான மனசு. நல்லா தோத்துட்டேன். லட்சுமி அக்காவே எவ்வளவு தூரத்துக்கு மாறிட்டா. நான் போய் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுட்டேன். ஆச்சி, என்னைய மன்னிச்சிருங்க. லட்சுமி, இது சாரி அக்கா. இதே மாதிரி புதையல் எடுக்க நானும் வந்தேன். குடும்பத்தோட சாபத்துக்கு ஆளாகி அடைப்பட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை நான் பார்க்கணும். அவங்களுக்கு நகை தங்கம் பணத்தை எல்லாத்தையும் விடையும் பெருசு குடும்பம் தான் அவங்கள புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா மட்டும்தான் என்னுடைய சாபம் அழிக்கப்படும்னு எழுதப்பட்டது. நான் இப்போ உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம்னு புரிஞ்சிருக்கும். நகையெல்லாம் விட குடும்பம் ரொம்ப முக்கியமானது. அதனால புரிய வச்ச இந்த காரணத்தினால நான் சாபத்திலிருந்து விலகி இருக்கேன். உங்க எல்லாருக்கான வழி, அதாவது புதிய வழி திறக்கப்பட போகுது. வீடு எங்க வீடுதான். வந்துட்டோமா அதுக்குள்ள? மொட்டை இப்பதான் அந்த தொட்டைக்கு கண்ணு தெரியுது. இப்ப குடும்பம்னா என்னன்னு தெரியுதில்ல, சந்தோஷம்னா என்னன்னு தெரியுதில்ல. என்னுடைய சாபமும் நீக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமா இருந்த இவங்களுக்கு நான் ஒரு சின்ன பரிசு கொடுக்க நினைக்கிறேன். இதோ தெரியுதில்ல, இதுதான் என்னால முடிஞ்ச இந்த பரிசை உனக்கு நான் தரப்போறேன். உன்னுடைய நல்ல குணத்துக்காக நான் தரப்போறேன். பாட்டியாட்டி, உன் நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்கு லட்சுமி. இதை நீ வச்சுக்கோ. என் உயிரை திருப்ப தந்த உனக்கு என்ன தந்து நான் ஈடுபடுத்த முடியும்னு தெரியல. இது எல்லாம் நீ அனுபவிச்சுக்கோட்டி. லட்சுமி அக்கா எப்படியும் எல்லாருக்கும் சரிசமமா தான் தருவாங்க.
ச்சே, இப்படி பண்ணிட்டேன்னு இந்த குத்த உணர்ச்சி என் மனசுல இருந்து நீங்குமா? பரவாயில்ல, லட்சுமி கிட்ட இருக்க நகையிலையும் இப்போ இதுலையும் எல்லாத்துலயும் பங்கு தருவா. லட்சுமி தான் இப்ப நல்ல மனுஷி ஆயிட்டால. ஆகா, கொஞ்சமாவது கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. ஒன்னே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த தங்கம் எல்லாமே வெற்றியாளருக்கு மட்டும்தான். இதுல இருந்து யார் எந்த பங்கு எடுத்தாலும் அதை உங்களால அனுபவிக்க முடியாது. என்னுடைய சாபம் நீங்கினதுக்காக நான் கொடுத்த பரிசு அது. அதே பரிசை அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். புரிஞ்சுதா? பயன்படுத்த முடியும். வேற யாராலையும் அதை பயன்படுத்த முடியாது. வெளியே சென்று உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிங்கள். ரொம்ப நல்லது. இதுல எங்க சந்தோஷம்? ஒரு துண்டுமணி கூட கிடைக்காம போயிட்ட. ஐயோ